அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஹாகினி முத்திரை இதனுடைய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஏற்கனவே என்னுடைய இந்த பிண்டாஸ் பாய் சேனலில் சில முத்திரைகள் பற்றி சொல்லியிருந்தேன், அதனுடைய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றத சொல்லியிருந்தேன். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த வீடியோ வந்து பார்க்கலாம். ஹாகினி முத்திரை அப்படின்றது ரொம்ப சிம்பிளான முத்திரை. நமக்கு மறந்து போன ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திக்கிறதுக்காக இந்த முத்திரையை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த முத்திரை ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்முடைய மெமரி பவர் அப்படின்றது வந்து இன்க்ரீஸ் ஆகும். மனம் அலைப்பாயாமல் ஒரு இடத்துல குவிய ஆரம்பிக்கும். எக்ஸாமுக்காக ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க, இன்டர்வியூக்காக ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க இந்த முத்திரையை வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா மறந்து போன ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திக்கிறதுக்கு இந்த முத்திரை மிகப்பெரிய அளவில் உதவி பண்ணும். அதே மாதிரி ஆக்னா சக்கரம் சொல்லக்கூடிய அந்த நெற்றி போட்டு அந்த சக்கரம் சிறப்பாக இயங்குறதுக்கு இந்த முத்திரை வந்து உதவிகள் பண்ணும். சாதாரணமாகவே ஏதாவது ஒரு விஷயத்தில் அதிகமான குழப்பம் அப்படின்றது இருந்ததுன்னா இந்த முத்திரையுடைய பொசிஷனில் உங்களுடைய கைகளை வச்சுட்டு உட்காந்துருந்தீங்க அப்படின்னா அந்த குழப்பத்திற்கான தீர்வு அப்படின்றது உங்களுடைய மனதில் உணர்த்தப்படும். இந்த முத்திரையோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முத்திரை எப்போ வேணாலும் செய்யலாம், எந்த ஒரு பொசிஷன்லையும் செய்யலாம். படத்தில் காமிச்சிருக்கிற மாதிரி 2 கை விரல்களையும் தொட்டுட்டு இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அழுத்தணுன்ற அவசியம் இல்லை, ஜஸ்ட் தொட்டுட்டு இருந்தால் போதும். சாதாரணமாகவே நமக்கு கொஞ்சம் டீப்பான திங்கிங் இருந்தது அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய கை விரல்கள் வந்து இந்த மாதிரி கோர்த்துக்கிறத வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடியே கவனிச்சிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த முத்திரையை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதே மாதிரி உங்களுடைய ஆக்னா சக்கரம் சிறப்பாக செயல்படணும், ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணணும்னா, நம்முடைய மகா அவதார் பாபாஜியோடைய கண்கள் எப்படி மேல் நோக்கி இருக்கோ அந்த மாதிரி மேல் நோக்கி உங்கள் கண்களை வச்சுட்டு இந்த முத்திரையை கையில் விரலில் வந்து வச்சுக்கோங்க. சுவாசத்தை உள்ளே இழுங்க, வெளியே எடுங்க. சுவாசத்தை உள்ளே இழுக்கும் பொழுது உங்களுடைய நாக்கு இருக்குல்ல, அது வந்து அந்த மேல் அன்னம்னு சொல்லுவாங்க, அது மேலே இருக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து டச் ஆகணும் நம்முடைய வாயில். ஸோ மூச்சை இழுக்கும் பொழுது நாக்கு மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மூச்சை வெளியிடும்போது நாக்கை நார்மலான ஒரு பொசிஷனில் வந்து வச்சுருங்க. ஸோ இந்த முத்திரையை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த முயற்சிகளில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஆக்னா சக்கரம் சிறப்பாக செயல்படுறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி இந்த முத்திரை பிரெயினோட ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு 2 சைடுமே சிறப்பாக இயங்குறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த முத்திரை தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பதிவு என்னுடைய பிண்டாஸ் பாய் சேனலில் பிளேலிஸ்ட்டில் போனீங்க அப்படின்னா பாசிட்டிவ் எனர்ஜின்னு சொல்லி செட் ஆஃப் வீடியோஸ் போட்டிருப்பேன். அதில் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் நீங்கள் இந்த வீடியோ அதில் பார்த்துக்கோங்க. நன்றி.